கிறிஸ்டின்ஸை வந்து மூவிஸ் பார்க்கலாமா, இல்லை அவங்க வந்து சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அது நம்ம கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாமா, அதில் ஏதாவது தப்பு இருக்கா? மூவிஸு, டிவி, சோஷியல் மீடியா இது எல்லாமே வந்து விஷுவல் மீடியா கீழே வருது. இந்த விஷுவல் மீடியாவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்குறது மூலமாக நிறையா பவர் இருக்குது. பைபிள்லேயும் அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து மெடிக்கல் சயின்ஸ்லேயும் சொல்கிறாங்க இந்த விஷுவல் மீடியாவுக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட பேசும்போது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட பேசும்போது, ஆண்டவர் வந்து அவனை வெளியே வர சொல்லி வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்கிறார். வானத்து நட்சத்திரங்கள் போல் உன்னோட சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எதுக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாமை வெளியே வர சொல்லி வானத்தை பார்க்க சொல்லணும்? ஏன் உள்ளே இருக்கும்போதே வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு சந்ததி பெருகும்னு சொல்லலாமே. ஸோ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்க்க சொல்கிறார். அதே மாதிரி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் உன் கண்களை ஏறெடுத்து நீ பார்க்குற திசையெல்லாம் வடக்கே தெற்கே மேற்கே எல்லா திசையிலும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் வந்து அங்கேயும் வந்து பார்க்க சொல்கிறார். இதே மாதிரி நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஃபிட்ஸ்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது கேட்குறாரு. ஸோ இது மூலமாக வந்து ஆண்டவர் வந்து ஏதோ நம்மகிட்ட சொல்கிறார், பார்க்க சொல்கிறார், எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ண சொல்கிறார். ஸோ இந்த விஷுவல் மீடியா வந்து ஒரு பவர்ஃபுல்லானது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணும்போது பாஸ்டர் பாலியாங்கிசோ உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட்லேயே பிக்கெஸ்ட் சர்ச்சை வந்து ஃபவுண்ட் பண்ண பாஸ்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பவர் இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக பார்க்குறோமோ அதையே நம்ம அதிகமாக சிந்திப்போம். நம்ம சிந்திக்கிற விஷயத்தை வந்து நம்மளோட விஷனாக மாறுது, அதாவது தரிசனமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. பார், சிந்தி, தரிசி அப்படிங்கிறத அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். நம்ம எந்தெந்த விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக பார்க்கும்போது அந்த பார்க்குற விஷயங்கள் வந்து நம்ம வந்து சிந்தனையில் ரொம்ப அதிகமாக நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், அதுவே நம்ம விஷனாக மாறுது. ஸோ இதுதான் வந்து அவர் சொல்கிற விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த வானத்து நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவனுக்கு வந்து என்ன தெரியும்னா, நட்சத்திரம் அளவுக்கு என் பசங்க இருக்கிறாங்க, என் பசங்க இவ்வளோ அளவு டெவலப் ஆவாங்க, இவ்வளோ அளவுக்கு பெருகுவாங்க அப்படிங்கிறது அவர்னால் இது பண்ண முடியும். வெளியே வந்து எல்லா திசைகளையும் பார்க்கும்போது என்னோடய எல்லைகள் இவ்வளோ பெருசாக ஆகும் அப்படிங்கிறது அவரால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவத்தில் முன்னாடியே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க, பைபிள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இந்த காணாமல் விசுவாசிக்கணும்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பாருன்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து பாஸ்டர் வந்து பாலியாங்கி சொல்கிறார், என்னென்னா நீ பார்க்குற விஷயம் வந்து உன் சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சிந்தனையில் ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உன தரிசனமாக மாறும், விஷனாக மாறும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைபிள்லேருந்து டெரைவ் பண்ண விஷயங்கள் தான். அந்த மேனிஃபெஸ்டேஷன், எண்ணம் போல் வாழ்க்கை இதெல்லாம் பைபிள்லேருந்து டெரைவ் பண்ணதுன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிவி, சோஷியல் மீடியா இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம், எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கும்போது இந்த சினிமா வந்து வருது. சினிமா வரும்போது எல்லோரும் என்னன்னா ஒரு மேபி ஒரு 6 மாதம் முதலெல்லாம் 90s வந்து 6 மாதத்துக்கு ஒரு சினிமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா மாதத்துக்கு ஒரு சினிமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து டிவி வந்துச்சு. டிவி வந்தோடனே வாரம் வந்து சீரியல் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து சீரியல் வந்து நடக்குது. இப்போ வந்து எங்கே வந்திருக்குன்னா பிக் பாஸ் வந்து உங்களுக்கு 24/7 வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெலிவிஷனில் ஒரு ப்ரோக்ராம் வந்து 24/7 டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு வியூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். ஸோ வியூவர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து 24/7 நடத்த மாட்டாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து 24/7 பார்க்குறாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து 24/7 ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டு தப்பு அப்படிங்கிறத தாண்டி எது நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டிவி பார்க்குற மூலமாகவோ, இல்லை சோஷியல் மீடியா பார்க்குற மூலமாகவோ, சினிமா பார்க்குற மூலமாகவோ நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்ச் நடந்துச்சு, அது நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகுதா, நம்ம எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுதா, இல்லை நம்மளோட பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மீடியாஸ் வந்து விஷுவல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த மீடியாவாக இருக்கட்டும், இது வந்து நமக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கே தவிர இது வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது.
ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃபோட அந்த விஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்த்து சிந்திச்சு தரிசிக்கிற அந்த பாட்டுக்கு நம்மளை விளக்குறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த சோஷியல் மீடியா, இந்த டிவி இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி இது வந்து நிறையா வகையில் நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணுற பாட்டாகவும் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா கம்பேரிசன் இருக்குது, நிறையா வந்து இதனால் நமக்கு வந்து ஒரு போட்டிகள், பொறாமைகள், இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா நம்மளோட லைஃபோட கோலை வந்து ஸ்டாப் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஒரு டெவலப் ஆகணும், நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணணும். லைக் வந்து டைமை வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுற விஷயங்கள், இந்த விஷுவல் மீடியா வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணிடும். நமக்கு 24 hours இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 10 minutes நான் சோஷியல் மீடியா பார்க்க போகிறேன்னு சொன்னால் அது 1 hour கன்சியூம் பண்ணிடுவோம். நமக்கு தெரியாது எவ்வளோ நேரம் டைம் போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் இருந்து நம்ம எடுக்க வேண்டிய பாட்டு. ஆமாம் பீட்டர், கரெக்ட் தான். அப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு இப்போ 1.5 GB 2 GB கொடுக்குறோம், அதுவே இப்போ நமக்கு பத்தாமல் போயிடுது. அதான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து அந்த டைமை தாண்டி ரொம்ப பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சோஷியல் மீடியா கன்சம்ஷனோட இல்லை டிவி கன்சம்ஷனோட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். இது எல்லாத்தோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கணும். சங்கீதம் 63 தாவீது படுறாரு, ரா காலத்திலும் நான் வந்து உங்களை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரா சாமத்துலேயும் அவர் வந்து உட்காந்து ஆண்டவரை தியானிச்சுட்டு இருக்காருன்னா, நம்ம நைட் எழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா சோஷியல் மீடியாவில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, வாட்ஸ்அப்பில் நமக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிடுறாங்களான்னு நம்ம நைட் எழுந்துச்சு பார்க்குறோம். ஸோ நம்மளோட தரிசனங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து அலைன் பண்ணணும், நம்ம பைபிளுக்கு நேராக அலைன் பண்ணணும். பைபிள் என்ன சொல்லுது, நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும், அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம நைட் உட்காந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு நம்ம நைட்டில் லேட் நைட்டில் சோஷியல் மீடியா பார்க்குறது, டிவி பார்க்குறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணால் தான் நம்மளோட லைஃபோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.